ஹாய் காய்ஸ், நீ நம்ம ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்கும் நல்லது செய்யறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நம்ம மக்கள் டீம் எப்படி கெட்டதுக்காக மாறிச்சுன்றதை தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நருட்டோ பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டை அடிக்கடி இல்லைனாலும் அப்பப்போ பார்த்துக்கலாம். நம்ம அக்கட்சிக்கியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல ஒரு 3 பேரோட பேர் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நருட்டோ, எகிக்கோ, கோனன். இவங்க தான் அக்கட்சிக்கியை உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க 3 பேரும் வாழ அனாதையாக்கப்பட்ட குழந்தைங்க. வாழ்றதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க 3 பேருக்கும் தோணும், வாழ நம்மள மாதிரி வேற யாரும் அனாதையாகக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம ஸ்ட்ராங்காக எல்லா இடத்துலயும் அமைதியை கொண்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருப்பாங்க. இப்படி இருக்கையில நம்ம ஜெரையா, ஒரோச்சிமாரு, சுனாடே இவங்க 3 பேரும் ஹன்சோ கிட்ட பேட்டில் பண்றதையும் பார்த்து இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தோணும், இவங்க 3 பேரும் ஹன்சோக்கே டஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கான சினோபிஸ் தான், இவங்க கிட்ட நிஞ்சுட்சு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஆளுங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு. அப்படி பிடிச்சி விசாரிக்கும் போது அவன் 3 நாள் சாப்பிடல, நான் 4 நாள் சாப்பிடல, இதை சாப்பிட்றதா கொடுங்கயா அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருப்பாங்க. இதை கேட்டு நம்ம ஒரோச்சிமாரும், ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, சிம்பிளா நான் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறேன், உங்களுக்கு பசியா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். அங்க நம்ம ஜெரையா தான் நம்ம ஒரோச்சிமாரு கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்தி இருந்திருப்பாப்ல. நம்ம ஜெரையா ஒரோச்சிமாரு கிட்ட இருந்து காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவங்க 3 பேரையும் வளர்க்கவே ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. ஒரு நாள் ஜெரையா இல்லாத சமயம் பார்த்து ஒரு சினோபி நம்ம எய்கோ அட்டாக் பண்ண பார்த்திருந்திருப்பான். அப்போ நகட்டோ ரினிகனை ஓபன் பண்ணி அவனை கொண்டிருப்பான். ரினிகனோட நம்ம நகட்டோவை பார்த்த உடனே நம்ம ஜெரையா பயங்கரமா சாக்கா இருந்திருப்பாரு. ஏன்னா அவரே சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸியை தேடி தான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்படி நம்ம நகட்டோ ரினிகனை ஓபன் பண்ணவனே இவன் தான் சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸின்னு சொல்லி அவங்களுக்கு நிஞ்சுட்சுவும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாப்ல. இப்படியே அவங்க 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நம்ம ஜெரையாவோட ஷேடோ கிளானே தோக்கடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருந்திருப்பாங்க. சோ நம்ம ஜெரையாவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் எய்கோ தலைமையில் அக்கட்சுக்கின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அந்த டீமோட வேலை என்னன்னா வாரில் அடிப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்றது. அவங்க 3 பேரும் எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பேசியே வார தடுக்கிறதுனால பல பேருக்கு பிடிச்சி போய் அக்கட்சிகளை வந்து ஜாயின் ஆகுறாங்க. இப்படி நம்ம அக்கட்சிக்கு பெரிய டீமா மாறுது. இப்பதான் நம்ம வீடியோட என்ட்ரி. அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, நான் தான் மதர வச்சுக்க, அவங்களுக்கு ரினியன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, நான் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இது கேட்டு அவங்க 3 பேருக்குமே இவன் தப்பான நோக்கத்துக்காக தான் சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், உன் வேலையை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறமா அக்கட்சிக்கு சேர்ந்தவனுங்க பல நல்லதை பண்ணி இருந்திருப்பாங்க. அதனால அவங்களோட பேர் பயங்கரமா பரவுது. அக்கட்சிக்குன்ற ஒரு டீமே பெருசா வளருதுன்னு நம்ம ஹான்சோக்கும் தெரியும். ஆனா அவன் கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டான். இடையில நம்ம டான்ஸோ தான் உள்ள போந்து குட்டை குழப்பிருந்திருப்பான். ஸோ இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நகட்டோவும் எகிக்கோவும் ஒரு மீட்டிங் விட்டுருப்பாங்க. அந்த மீட்டிங்ல கொன்னன் கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு நீ எகிக்கோவை கொன்னாதான் நான் கொன்னனை விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பானுங்க. இதை பார்த்து நம்ம எகிக்கோவும் நகட்டோ கையில் இருந்த கத்தியில அவனா போய் குத்திக்கிட்டு செத்துருவான். அதெல்லாம் பார்த்து நம்ம நகட்டோக்கு பயங்கரமா கோவம் வந்து கெட்டோ ஸ்டாச்சு சமன் பண்ணி அங்கிருந்து 3/4 பேர் போட்டு இருந்திருப்பான். இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆரம்பிச்ச ஒரு ஆர்கனைசேஷனோட பாத்து வந்து சேஞ்ச் ஆகுது. நல்ல வழியில போனா இவங்களுக்கு அமைதியை கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நகட்டோ ஒபிட்டோ கிட்ட போய் ரினியனை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கிட்ட கத்துக்கோப்ல. இதுக்கப்புறமா எய்கோவோட சேர்த்து ஒரு 6 டெட் பாடியா ராட வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அவங்கள தான் நம்ம பெயின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற அந்த 6 பேர்லயும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு பவர்ஸ் இருந்திருக்கும். அப்படி கண்ட்ரோல் பண்ண கையோட ஹன்சோவையும் போட்டு தள்ளியிருப்பாங்க. அதனால ரெயின் வில்லேஜ் சேர்ந்தவனுங்க எல்லாருமே காடு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பானுங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம அக்கட்சுக்கி டீம்ல ஒரோச்சிமாரு, இட்டாச்சி இவங்க மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து ஜாயின் ஆயிருந்திருப்பானுங்க. இவங்க எல்லாரும் டேட்டு பிஸ்ட பிடிச்சி அதுக்கிட்ட இந்த சக்கராவை பூரா உறிஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதை கேள்விப்பட்ட நம்ம ஜெரையா இன்வெஸ்டிகேட் பண்றான்னு சொல்லிட்டு ரெயின் வில்லேஜுக்கு வருவாரு. அப்ப நம்ம பெயின் ஜெரையாவையும் போட்டு தெரிஞ்சிருப்பான். உங்களுக்கு ஜெரையாவை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நான் சேனல்ல லைஃப் ஆஃப் ஜெரையான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதுக்கப்புறமா 9 டெயில் பீஸ்ட் பிடிக்கிறதுக்கு நம்ம நகட்டோவே லீஃப் வில்லேஜுக்கு வந்திருந்திருப்பான். அங்க வந்து ஒவ்வொருத்தங்கிட்டையும் நருட்டோ எங்கன்னு கேட்டு ஒட்டுமொத்த வில்லேஜையும் அழிச்சிருந்திருப்பான். கடைசியில நம்ம நருட்டோ வந்து தான் நகட்டோக்கு ஒரு டாக்னோ ஜுட்சுவை போட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறமா நகட்டோவும் அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவனால செத்தவங்க எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்திருந்திருப்பான். நம்ம நகட்டோ செத்ததுக்கு அப்புறம் ஒபிட்டோ அந்த பிளேஸுக்கு வந்துருவான். ஆக மொத்தத்துல டான்ஸோ மட்டும் உள்ள வேலைனா நல்லதுக்காக ஆரம்பிச்ச குரூப் நல்லதுக்காகவே இருந்திருக்கும். யாருமே இறந்திருக்க மாட்டாங்க. கடைசியா நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த வீடியோல நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தாலோ இல்ல ஏதாச்சும் பேசாம விட்டுருந்தாலோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, சி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.